மக்களே, நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ட்ராகன் ஃப்ரூட். இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆனால் கொஞ்சம் பேர் பார்க்காம இருப்பீங்க. அவங்களுக்கு இது ட்ராகன் ஃப்ரூட். பார்க்குறதுக்கு ட்ராகன் மாதிரி முள்ளாக இருக்குல்ல, அதனால் ட்ராகன் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இதை கட் பண்ணி பார்த்தா உள்ளே எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். இது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால வாழைப்பழ தோடு உரிக்கிற மாதிரி உரிக்கலான்னு நினச்சி தான் வாங்கினேன். கடைசியில் பார்த்தா உரிக்கக்கூடாதான், அப்படியே கட் பண்ணணுமா. சரி, கட் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு மேலாக இருக்கிறத கட் பண்ணிடுவோம். வாவ், பிங்க் கலராக இருக்குது. உள்ளே எப்படி இருக்குது தெரியல. என்னடா நேராக வெட்டுறது போல் சுற்றி வெட்டியிருக்கேன்னு பார்க்காதீங்க. ஏன்னா அதை வச்சு வெட்டுறதுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு தான் அதை சுற்றி கட் பண்ணேன். உள்ளே ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது. இதிலே நிறையா விதமான இருக்குது ட்ராகன் ஃப்ரூட்டு. மஞ்சள் கலரு, சிவப்பு கலர், பிங்க் கலர் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. இது ஒரு விதம். இந்த குட்டி குட்டியாக அந்த கருப்பாக இருக்கிறது எல்லாமே சீட்ஸு. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கருப்பாக இருக்கிறது எல்லாமே ஒரு சீட் தனித்தனியாக இருக்கும். எல்லாமே சீட்ஸ் தான், தனித்தனியாக இருக்கிறது. உள்ளே நிறைய சீட்ஸ் இருக்குது. இது எடுத்து பார்த்தோன்னா தெரியும், உள்ளே நிறையா சீட்ஸ் இருக்குது. ஃபுல்லுமே சீட்ஸாக தான் இருக்குது. இதுதான் ட்ராகன் ஃப்ரூட் மக்களே. சாப்பிட்டு பார்த்தா எப்படி லைட்டாக புளிப்பு இனிப்பு எல்லாம் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இது மோஸ்ட்லி சைனீஸ் சைட்லேருந்து வருது. இப்போ தமிழ்நாட்டில் கூட நிறையா பேர் சாகுபடி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாகுபடி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதிகப்படியான தண்ணி எதுவும் தேவைப்படாது. சொட்டு நீர் பாசனத்து மூலியமாகவே இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பில்லர் மாதிரி வச்சு, ஒரு பில்லருக்கு ஒரு 4 செடி அந்த மாதிரி வச்சு நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு பழம். உங்கள்கிட்டையும் சொந்தமாக இடம் இருந்தால் இதை தாராளமாக பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.